கடந்த சில வருடங்களிலே இந்தியாவின் வருமான வரியிலே, அதாவது அரசாங்கத்துக்கு மக்கள் செலுத்துகின்ற வருமான வரியிலே முதியவர்களின் பங்களிப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கடந்த சில வருடங்களாகவே அதிகமான அளவிலே வருமான வரியை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி முதியவர்கள் செலுத்திய வருமான வரி 2019-20 நிதி ஆண்டிலே சுமார் 26,000 கோடி ரூபாயாக இருந்தது. நிதி ஆண்டு 2023-24 அவர்கள் செலுத்திய வருமான வரி தொகை சுமார் 61,600 கோடியாக உயர்ந்தது. அதாவது 4 வருடங்களிலே 2 பங்குக்கு மேல் ஆகியிருக்கின்றது. இது மிக மிக நல்ல ஒரு வளர்ச்சியாகும். பொதுவாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்ற எந்த நாட்டிலுமே வருமான வரி பங்களிப்பு, மக்களின் வருமான வரி பங்களிப்பு அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிலே அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வருமான வரி அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கும். இதிலே வியப்பதற்கு என்ன இருக்கின்றது? எல்லோரும் செலுத்துகின்ற வருமான வரி அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை போலவே 70 வயதை கடந்தவர்கள் செலுத்துகின்ற வருமான வரியும் அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கின்றது. இதிலே வியப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களின் பங்களிப்பு இப்படி ஒப்பு நோக்கையிலே கூட அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கின்றது. நாட்டின் மொத்த வருமான வரியிலே அவர்கள் செலுத்துகின்ற வரி எத்தனை சதவீதம் என்பதை பார்த்தோமானால் இது தெளிவாக தெரிகின்றது. 2019-20 அவர்களின் பங்களிப்பு வருமான வரியிலே 5.3 விழுக்காடாக இருந்தது. ஆனால் நிதியாண்டு 2023-24 அந்த பங்களிப்பு 5.9 விழுக்காடாக உயர்ந்திருக்கின்றது. இதை எதற்கு குறிப்பிட்டு சொல்கின்றேன் என்றால், 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லும்பொழுது அவர்கள் பெரும்பாலும் பணியிலே இருந்து ஓய்வு பெற்றிருப்பார்கள். தொழில் முனைவோராக இருந்தால் சிலர் ஓய்வு பெற்றிருக்கலாம், அடுத்த தலைமுறையிடம் அதை ஒப்படைத்துவிட்டு, அந்த நிறுவனத்தை ஒப்படைத்துவிட்டு ஓய்வு பெற்றிருக்கலாம், அல்லது சிலர் தொடர்ந்து செய்யலாம். அப்படியும் அவர்கள் செலுத்துகின்ற வருமான வரி உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம்? இதன் பொருள் என்னவென்றால், பணத்தை நன்கு சம்பாதித்து கொண்டிருந்த காலத்திலே தோன்றியபடியெல்லாம் செலவழித்து விரயம் செய்து விடாமல் நல்ல முறையிலே பாதுகாத்து சேமித்து வைத்திருக்கின்றார்கள். அதிலே கிடைக்கின்ற வட்டி, பங்கு சந்தையிலே முதலீடு செய்பவர்களாக இருந்தால் அதிலே கிடைக்கின்ற லாபம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் முதலியவை ஏற்படுகின்றன. அவற்றுக்கு வரி கட்ட வேண்டி வருகின்றது. அதாவது சிக்கனமாக வாழ்ந்து பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு இருந்ததனால்தான் அவர்கள் 70 வயதுக்கு மேல் ஆகியும் வருமான வரி கட்ட வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு கட்டுகின்றார்களா, வருந்தி கொண்டே கட்டுகின்றார்களா என்பது தெரியாது. ஆனால் வருமான வரி கட்டுகின்றார்கள். அது உயர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதிலே அனைவரும் கற்பதற்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கின்றது. இளமை காலம் தொடங்கி வாழ்க்கை முழுவதும் நாம் எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டும். தேவைக்கு செலவழித்து, தேவைக்கு மட்டுமே, மனத்தில் தோன்றியதெல்லாம் தேவை என்று ஆகிவிடக்கூடாது. அப்படி தேவைக்கு மட்டுமே செலவழித்து, தேவையான அளவு மட்டுமே செலவழித்து, மீதம் இருப்பதை நல்ல முறையிலே சேமித்து வைப்பதன் மூலம் வயதான காலத்திலே பணத்திற்காக துன்பப்பட வேண்டிய நிலைமை ஏற்படாமல் தங்களை தாங்களே நன்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலைத்தான் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் வயதான காலத்திலேயும் ஓரளவாவது நிம்மதியாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக இந்த காலத்திலே வயதான பிறகு மருத்துவ செலவுகள் மிக மிக அதிகமாக ஆகிவிடுகின்றன. அவற்றையெல்லாம் சமாளிக்க வேண்டுமானால் போதுமான அளவு கையிருப்பு இருக்க வேண்டும். அதாவது போதுமான அளவு நாம் சேமித்து வைத்திருக்க வேண்டும் சம்பாதிக்கும் பொழுதே. திடீரென்று ஒரு நாள் நம் கையிலே பணம் வந்து கொட்டிவிடாது. இந்த சேனல் ஓர் அரசியல் பற்றிய சேனல் என்ற போதிலும் இதை ஏன் குறிப்பாக கூறுகின்றேன் என்றால், இந்த சேனலிலே வருகின்ற வீடியோக்களை பார்ப்பவர்கள் நல்ல பலன் அடைய வேண்டும் என்பதனால்தான். அரசியல் வம்புகளெல்லாம் இருக்கவே இருக்கின்றன. பொழுது போகும். நம்முடைய அரசியல் கணிப்புகளுக்கு அவை ஓரளவு உதவிகரமாக இருக்கும். அவற்றையெல்லாம் நான் மறுக்கவில்லை. ஆனால் அவையெல்லாம் நமக்கு சோறு போட்டு விடாது. நாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை முறையும் சரியானதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கூட அவ்வப்போது எடுத்து கூறுகின்றேன். சில சமயம் இது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதைப் போல் அமைந்து விடுகின்றது. ஆனால் அதனால் பரவாயில்லை என்று தான் நான் கருதுகின்றேன். பொதுவான நன்மையை முன்னிட்டு அறிவுரை கூறுவதிலே கூட தவறு இல்லை என்று தான் கருதுகின்றேன். அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட விரும்புகின்றேன். சில சமயம் ஒரு விபரீதமான கருத்தை கேட்க நேர்கின்றது.
சேமிப்பதே கருமித்தனம் என்கின்ற ஓர் எண்ணம் சிலரிடையே இருக்கின்றது. அதை தவிர செலவழிப்பவர்கள்தான் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்றார்கள் என்கின்ற ஒரு தவறான கருத்தும் சிலரிடையே நிலவுகின்றது. இந்த இரண்டையும் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, சேமிப்பது வேறு, கருமித்தனம் பண்ணுவது வேறு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவைகளுக்கு அந்த தேவைகளுக்கு ஏற்ற வகையிலே அளவிலே செலவழிப்பது சரியான செயல்தான். கருமித்தனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எச்சரிக்கையோடு செயல்படுவதை, எச்சரிக்கையோடு செலவழிப்பதை கருமித்தனம், கஞ்சத்தனம் என்றெல்லாம் கூறிவிட முடியாது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் சம்பாதிக்கின்றோம். அதனால் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு செலவழிப்பதிலே எந்த தவறும் இல்லை. அது செய்துதான் தீர வேண்டும். அதை நான் மறுக்கவில்லை. அது ஏற்புடையது தான். அது கருமித்தனம் ஆகிவிடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவையே இல்லாத அனாவசியமான செலவுகளை, அதுவும் மிதமிஞ்சிய வகையிலே செலவழிப்பதை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும், அல்லது முடிந்த அளவு குறைத்து கொள்ள வேண்டும். கிரெடிட் கார்டு முதலியவற்றை பயன்படுத்த நேர்ந்தால் மிக மிக அவசியமானவற்றுக்கு மட்டுமே அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு, அப்படிப்பட்ட செலவுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய வட்டி விகிதம், அந்த கிரெடிட் கார்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி மிக மிக அதிகமாக இருக்கும். அதை சமாளிப்பதற்காக, கிரெடிட் கார்டு மூலம் ஏற்படுகின்ற செலவுகளுக்கு பணத்தை கொடுப்பதற்காக நாம் வேறு இடங்களிலே கடன் வாங்கி இதை சரி கட்டுவது, அதன் பிறகு அந்த வேறு விதமான கடனை தவிர்ப்பதற்கு, அதை கட்டுவதற்கு இன்னொரு இடத்திலே கடன் வாங்க வேண்டியது, இப்படியே போய்கொண்டிருந்தால் உட்படவே முடியாது. இதைத்தான் டெட் ட்ராப் என்று குறிப்பிடுவார்கள். டெட் ட்ராப், கடன் என்கின்ற ஓர் எலிப்பொறி, அதிலே மாட்டிக்கொள்ளவே கூடாது. இரண்டாவதாக, செலவழிப்பவர்கள் நாட்டுக்கு பலன் தருகின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்து. ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்கும் பொழுது அதற்கான ஜிஎஸ்டி முதலியவற்றை கட்டுகின்றோம். அந்த பொருளை தயாரிக்கின்ற நிறுவனத்துக்கு வியாபாரம் நடக்கின்றது. மேலும் நாம் கட்டுகின்ற வரிகளின் மூலம் அரசாங்கத்துக்கும் பணம் கிடைக்கின்றது. எனவே நாம் செலவழிக்கும் போது அந்த செலவு பொருளாதாரத்துக்கு உதவுகின்றது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் செலவழிப்பவர் அந்த செலவிலே மாட்டிக்கொள்கின்றார். அதாவது செலவழிப்பவரின் பொருளாதார நிலையை பாழ்படுத்தி சமுதாயம் பயன்பெறுகின்றது, நாம் சமுதாயத்துக்கு உதவுகின்றோம் என்று பொருள் அமைந்து விடுகின்றது. இது முற்றிலும் தவறான வாதம். பொருளாதாரத்துக்கு உதவுகின்றது என்கின்ற போதிலும் அந்த மனிதர் தன்னைத்தானே அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்கின்றாரே, அதை எந்த கணக்கிலே சேர்ப்பது? அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கை மிகவும் ஆழப்படுத்தி பார்த்தோமானால், புகைப்பிடிப்பவர்களும் குடிப்பவர்களும் கூட நாட்டின் பொருளாதாரத்துக்கு உதவுகின்றார்கள் என்று ஆகிவிடும். ஆனால் அப்படி புகைப்பிடிப்பவருக்கும் மது அருந்துபவருக்கும் அது எப்படிப்பட்ட தீமையை செய்கின்றது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது சேமிப்பவர்கள் விஷயத்துக்கு வருவோம். அவர்கள் பணத்தை சேமிக்கின்றார்கள். வங்கியிலே வைப்புத்தொகை, டெபாசிட் வைக்கின்றார்கள். வங்கிகள் அதை கடனாக கொடுக்கின்றன. வங்கிகள் அதன் மூலம் லாபம் ஈட்டுகின்றன. வங்கியிலே இருக்கின்ற ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் எல்லாம் கொடுக்க முடிகின்றது. சேமிப்பவருக்கு, அப்படி வைப்புத்தொகை வைப்பவருக்கு வட்டியும் கிடைக்கின்றது. இப்படி நிறைய பேர் வைப்புத்தொகைகள் வைக்கும் பொழுது ஒரு நாட்டிலே வங்கிகளின் வட்டி விகிதம் குறைகின்றது. வைப்பு தொகைகள் மிக மிக அதிகமாக போகும் பொழுது வங்கிகளுக்கு தெரியும், இப்பொழுது கொடுக்கின்ற வட்டி விகிதத்தை விட சிறிது குறைவாக கொடுத்தால் கூட நமக்கு தேவையான வைப்பு தொகைகள் கிடைத்துவிடும் என்று அந்த வங்கிகளுக்கு தெரியும். அதன் மூலம் நாட்டிலே வைப்பு தொகைக்கான வட்டி விகிதத்தை குறைப்பதற்கு இப்படி சேமிப்பவர்கள் உதவுகின்றார்கள். இன்டர்ன் இதைத் தொடர்ந்து வங்கிகள் கடன் கொடுக்கின்றார்களே, அந்த கடன்களுக்கு அவர்கள் வசூலிக்கின்ற வட்டி விகிதமும் குறையும். தொழில் நிறுவனங்களுக்கோ மிக மிக அத்தியாவசியமான மற்றும் அவசரமான தேவைகளுக்கு கடன் வாங்குபவர்களுக்கோ வட்டி விகிதம் குறையும். எனவே சேமிப்பும் பொருளாதாரத்துக்கு உதவுகின்றது. ஆனால் இப்படிப்பட்ட சேமிப்பாளர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு பெரிய அபாயத்தை உருவாக்கி கொண்டு விடுவது இல்லை. சிலர் ஓரளவு பணம் படைத்தவர்கள் பணத்திலே ஒரு பகுதியை வங்கிகளிலே மட்டுமே வைப்புத் தொகையாக வைக்காமல் பங்குகளிலே முதலீடு செய்கின்றார்கள். பங்கு சந்தையிலே முதலீடு செய்கின்றார்கள். அதன் மூலமும் நிறுவனங்களுக்கு பணம் கிடைக்கின்றது. ஐபிஓ என்று சொல்வோமே, அப்படி நிறுவனங்களுக்கு பணம் கிடைக்கின்றது. அதை வைத்து அவர்கள் தொழில் செய்கின்றார்கள். காலப்போக்கிலே அந்த நிறுவனங்களும் நல்ல லாபத்தை ஈட்டி நன்றாக வளர்கின்றன. அப்படி அந்த பங்குகளிலே முதலீடு செய்பவர்களும் ஓரளவு லாபத்தை பெறுகின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பங்குகளிலே முதலீடு செய்யப்படுகின்ற தொகைகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அபாயத்தை நம்மால் தாங்க முடியுமா என்பதை யோசித்த பிறகுதான், அப்படி தாங்க முடியும் என்றால் மட்டும்தான்
முதலீட்டாளர்கள் அப்படிப்பட்ட பங்குகளிலே முதலீடு செய்ய முடியும். அப்பொழுதுதான் செய்ய வேண்டும். எதற்காக சொல்கின்றேன் என்றால், இப்படிப்பட்ட முதலீட்டாளர்களும் சேமிப்பாளர்களும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு உதவுகின்றார்கள். மேலும் தங்களை தாங்களே அபாயத்துக்கு உட்படுத்தி கொள்வதில்லை, அல்லது மிக குறைந்த அளவிலே தான் அபாயத்துக்கு உட்படுத்தி கொள்கின்றார்கள். அதுவும் அப்படிப்பட்ட சிறிய அளவிலான ஆபத்தை தாங்குவதற்கு அவர்களிடம் வல்லமை இருந்தால் மட்டும்தான். இப்படிப்பட்ட தொழில் நிறுவனங்கள் செய்கின்ற முதலீடுகள் மற்றும் அந்த நிறுவனங்களின் பங்குகளிலே நம்மை போன்றவர்கள் செய்கின்ற முதலீடுகளும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு, வளர்ச்சிக்கு உதவுகின்றன. எனவே செலவழித்து பொருட்களை வாங்குபவர்கள்தான் பொருளாதாரத்துக்கு உதவுகின்றார்கள் என்கின்ற வாதம் முழுமையான உண்மையை கொண்ட வாதம் அல்ல. சுருக்கமாக சொன்னால், நாம் நம்முடைய பணத்தை பொறுப்போடு கையாண்டால் சேமிக்கப்படுகின்ற நம்முடைய பணம் தேவையான காலத்திலே நமக்கு உதவும். சொல்ல வந்ததை சரியான முறையிலே எளிதிலே புரியும்படி சொல்லியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் தான் அதை பற்றி கருத்து கூற வேண்டும். இந்த வீடியோ மற்றும் இப்படிப்பட்ட வீடியோக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!